வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிக்கா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலையில் இலக்கு வைக்கப்பட்ட தாயும் மகளும், போலீசார் தீவிர விசாரணை. செம்மணியில் மனித சடலங்களோடு காணப்பட்ட மர்ம பொருள், வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். 50 பேர் வரை பலி, 20 மாணவிகள் மாயம். அமெரிக்க மாகாணம் ஒன்றை சூறையாடிய வெள்ளம். நள்ளிரவில் திடீரென கைது செய்யப்பட்ட 300 பேர், 30,000 பேரை கைது செய்ய நடவடிக்கை. யாரும் எதிர்பாராத போது யுக்ரைன் அதிரடி, மற்றொரு ரஷ்ய விமான தளம் மீது தாக்குதல். Zuzi The Clothing Store முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். செம்மணியில் மனித சடல எச்சங்களோடு சந்தேகத்துக்கிடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டு செயலிழக்க பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளனர். குறித்த பொருள் ஆயுதத்தோடு காணப்படும் பரலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலடக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கிறார்கள். அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. ஆவியின் பிற்பாடுதான் அது சம்பந்தமாக தெரியவர இருக்கின்றது. இதேவேளை செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இன்றும் 11வது நாளாக முன்னெடுக்கப்பட்டன. இதனிடையே நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய தற்போது மொத்தமாக 45 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 42 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளப்படுத்தப்பட்ட புதிய பகுதியிலிருந்து மண்டையோடு ஒன்றும் மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். அதே நேரம் நேற்று முன்தினம் அடையாளப்படுத்தப்பட்ட 3 சிறார்களின் எச்சங்களில் ஒருவரின் எச்சங்களில் ஆணி அடிக்கப்பட்டதையொத்த அடையாளங்கள் காணப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடிக்கப்பட்ட ஒத்த 1 வயது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்று. கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறுமி உட்பட 3 பேர் காயமடைந்துள்ளனர். மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்த போது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை அறியப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணை. கம்பஹா மாவட்டத்திற்குட்பட்ட கந்தானை, ஜாயல, வத்தலை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையை போலீசார், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை, ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொண்டனர். நேற்று இரவு முழுவதும்
முழுவதும் இந்த அவசர சிறப்பு தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் செயல்முறையின் ஒரு படியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கைக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தேடுதல் நடவடிக்கைகள் உரிய தொழில்முறை மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறுகளுடன் அவை மேற்கொள்ளப்பட்டதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் நிலையான அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் 31,209 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் 10,912 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக 9,300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக 9,476 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணி அளவில் அந்த வீதியில் உள்ள நோர்வுட் மில்வெளி பகுதியில் உள்ள பிரதான வீதியிலேயே இவ்வாறு மரம் விழுந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் நோர்வுட் போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணியை முன்னெடுத்தனர். மரம் விழுந்த பகுதியில் மேலும் பல மரங்கள் விழும் அபாயம் இருப்பதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். யுக்ரைன் மீதான தனது தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வரும் சூழலில் அந்த நாட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களால் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து யுக்ரைன் விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ரஷ்யா 322 ட்ரோன்கள் மற்றும் திசை திருப்பு சாதனங்களை யுக்ரைன் மீது ஏவியது. இதில் 157 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 135 ட்ரோன்கள் மின்னணு தடுப்பு முறைகளால் செயலிழக்க செய்யப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு யுக்ரைனின் மெல்னிட்ஸ்கி பகுதி இந்த தாக்குதலின் முக்கிய இலக்காக இருந்தாலும் அங்கு பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று பிராந்திய ஆளுநர் செர்ஹி டைரின் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் வியாழக்கிழமை இரவு 550 ட்ரோன்கள் மற்றும் 11 ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு அடுத்த நாள் நடைபெற்றன. அந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 26 பேர் காயமடைந்தனர். கீவ், சுமி, கார்கிவ், நிப்ரோ பெட்ரோவ்ஸ்க், செர்னிகிவ் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டன. மேலும் கீவில் ரயில்வே உள்கட்டமைப்பு, பாடசாலைகள், கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. போலந்து தூதரகமும் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரடாஸ்லாவ் சிகோர்ஸ்கி தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் ராணுவ உயரதிகாரிகள் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவின் பொரிசோகல்பெஸ்க் விமான தளத்தை தாக்கியதாகவும் அங்கு Su-34, Su-35S,
Su-30SM போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் கிளைட் குண்டுகள், பயிற்சி விமானம் மற்றும் பிற விமானங்கள் உள்ள கிடங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இருந்தாலும் இது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே ரஷ்யாவின் பல விமான தளங்களில் 40க்கும் மேற்பட்ட விமானங்களை அழித்ததாக யுக்ரைன் கடந்த மாதம் அறிவித்தது. இதேவேளை தங்கள் நாட்டின் மீது ஏவப்பட்ட யுக்ரைனின் 94 ட்ரோன்களை வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை சுட்டு வீழ்த்தியதாகவும் இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை எனவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அமெரிக்காவின் டெக்சாஸில் கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. தெற்கு மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலியானோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. அவர்களில் 15 பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோடைக்கால முகாமிற்கு சென்ற மாணவிகளில் 20 பேர் மாயமாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களை தேடும் பணியில் டெக்சாஸ் மாநில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.